பத்திரிக்கை அடிக்கிறோம், கல்யாணத்தை பத்திரிக்கை அடிக்கிறோம். 10 to 11 சுப அந்த மங்களகரமான நேரத்துல நிக்கான்னு அடிக்கிறோம். நம்ம கல்யாணத்துக்கு 10 to 11 போட்டுருக்கு. 11 மணி ஆன மாப்பிள்ளை ஸ்டேஜுக்கு வரல. அது எவ்வளவு பெரிய மோசடி தெரியுமா? சில பேர் தெரியதே கிடையாது. என்ன கல்யாணம் தானே, பொறுமையா போலான்னு. ஒருத்தன் அன்றாட தின தொழிலாளி இருப்பான். அன்னைக்கு போனாதான் அவனுக்கு காசு. அவன் கல்யாணத்தை முடிச்சுட்டு போலாம், மதியம் ஷிஃப்ட் போலாம் சொல்லி வந்திருப்பான். நீங்க 11 மணி ஆகியும் ஸ்டேஜுக்கு மாப்பிள்ளை வரல. கல்யாணத்தினால ஒரு விஷயம் உண்மை சம்பவம். நான் உட்காந்துருக்கேன், எனக்கு முன்னாடி போய் உட்காந்துருந்தாங்க. கல்யாணத்தை முடிச்சுட்டு போலாம் பார்த்தா இன்னும் லேட் பண்றாங்களே, ஏன் இப்படி அநியாயம் பண்றாங்களே அப்படின்னு சொல்றாங்க. அவரோட துவா அல்லாஹ்ட்ட நேரா கபூல் ஆகும். நீங்க ஏமாத்திட்டீங்க. உங்களால முடியலையா? 10 to 11 மழத்த முடியல, 12 மணி தான் கல்யாணம் வைக்க முடியும்னா 10 12 மணின்னு அடிங்க. ஏன் 10 to 11 ஏன் அதை அடிக்கிறீங்க? ஒரு ஹதீஸ், ஒரு இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வியாபாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப வியாபாரம் செய்யும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களா, அந்த நபர் சொல்றாரு, நாளைக்கு வாங்க நாயுமே, நான் இந்த வியாபாரத்தை முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு உதாரணமா 10 மணின்னு வச்சுங்க, நாளைக்கு காலை 10 மணிக்கு வாங்க அப்படின்னு அந்த மனிதர் சொல்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரெக்டா மறுநாள் 10 மணிக்கு போயிடுறாங்க. நேரம் தவறாமல் நேர்மையான நீதியான நபர் யாருன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே. கரெக்டா 10 மணிக்கு போய் அந்த இடத்துல நின்றாங்க. டைம் நான் உங்களுக்கு புரியுதுக்கா, டைம் சொல்றேன். அந்த இடத்த போய் 10 மணிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றாங்க. லொஹர் ஆச்சு வரல, அந்த நபர் வரல. உடனே அங்கே டெண்ட் அடிச்சு லொஹர் தொழு ஜமாத்தா தொழுறாங்க. அசர் ஆச்சு, மக்ரிப் ஆச்சு, இஷா ஆச்சு, ஃபஜ்ர் ஆச்சு. திட்ட 3 நாள் ஸல்லல்லாஹு அதே இடத்துல இருக்கிறாங்க. வாக்கு கொடுத்ததுக்காக வேண்டி 3 நாள் அதே இடத்துல ஸல்லல்லாஹு இருக்கிறாங்க. 3 நாள் கழிச்சு அந்த நபர் வராரு. அப்ப ஸல்லல்லாஹு சொல்றாங்க, தோழரே எனக்கு நீங்க கஷ்டத்தை கொடுத்துட்டீங்களே அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய மோசடி அது! நீங்க அந்த டைம் போட்டா அந்த டைம்க்கு நிக்காஹ் முடிக்க முயற்சி பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு எப்போ முடியுமோ அந்த டைம் பத்திரிக்கை வைங்க. நீங்க மோசடி, இது பெரிய மோசடி. நமக்கு தெரிய சாதாரண விஷயம் தானே. எவ்வளவு பேர், ஒரு வியாபாரி வந்து இருப்பாரு, அவனுக்கு ஒரு நாள் வியாபாரம் போச்சு. ஒரு நாள் வியாபாரம் பண்ண 1000 ரூபாய் சம்பாதிப்பா, 1000 ரூபாய் போச்சு. ஒரு தினக்கூலி வந்திருப்பாரு, 100 ரூபாய் போச்சு. எவ்வளவு பேருக்கு எவ்வளவு வேலையை விட்டுட்டு வந்திருப்பாங்க. சில பேர் ஹாஸ்பிட்டல் போன தேவை இருக்கும், சில பேருக்கு ஏதாவது பேங்க் போன வேலை இருக்கும். நிறைய வேலையை விட்டுட்டு இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு வந்திருப்பாரு. நீங்க கல்யாணம் 10 to 11 போட்டு மாப்பிள்ளையே 11 மணிக்கு மேல ஸ்டேஜ் ஏறான்னு சொன்னா அந்த கல்யாணம் எப்போ முடியுது? இவர் எப்ப சாப்பிடுறது, எப்ப வீட்டுக்கு போறது? எவ்வளவு பெரிய மோசடி, எவ்வளவு பெரிய அநியாயம் இது! அவர் அநியாயம் செஞ்ச துவா அல்லாஹ் ஸ்ட்ரைட்டா கபூலாடு. ஹதீஸ்ல வருது, 3 பேரோட துவா தங்கு தடையின்றி கபூலாகும். ஒருத்தர் அநீதி வைக்கப்பட்ட ஒரு துவா, அவர் முஸ்லீமா இருந்தா சரி, காஃபிரா இருந்தா சரி, யாரெல்லாம் ஏமாத்திட்டான், இறைவா ரப்பே கடவுளை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொன்னா நல்லா கபூலாக்கிடுவான் துவா. இவர் நாசமாக்கி நல்லா கபூலாக்கிடுவான். பிரியாணியோட துவா 3, தந்தை தன் பிள்ளைக்காக செய்ய வேண்டிய துவா, செய்யற துவா. இந்த 3 துவா அல்லாஹ் தஆலா எந்த திரையும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டா அல்லாஹ் கபூலாக்கிடுவான்.